மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக, இந்த புதிய நாளுக்காக, இந்த 9வது மாதத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களோடு கூட பேசுங்க. 8 மாதங்கள் நடத்தி வந்த என் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். வேதத்தை திறந்து யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 8 மாதங்கள் முடிந்து இந்த 9வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த நாட்களை சொன்னது போல இந்த நாளிலே கூட இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். எது உங்களை விட்டு விலகினாலும் ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் உங்களை விட்டு என்ன பண்ணது. மோசை என்ன பண்ணான், போன யோசுவா என்ன செய்வதென்று அவன் திகைத்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த தேவன் என்ன பண்ணுறார், இந்த இடத்துல அழகாக யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கு நாள் வரை என்ன பண்ணுற, நீ இந்த பூமியில் உயிரோடு இருக்கு நாள் வரையிலும் சோத்திரம், ஆண்டுடைய சமூகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு. நீங்கள் வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க, உங்கள் வீட்டிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க, உங்கள் வேலையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க சோத்திரம். அதே போல் உங்கள் ஊழியத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்கும்படி தேவனுடைய பிரசன்னமானது உங்களை விட்டு எப்போதும் நிலைவராதிருக்கு என்று உங்கள் மேல் மனதுருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிற, மலைகள் விலகலாம், குன்றுகள் தவிர்ந்து போனாலும், என்னால் விலகினாலும் தேவனுடைய மாறாத கிருபை, மகிமையான கிருபை, ஆசீர்வாதத்தின் கிருபை, வல்லமையின் கிருபை, நீதியின் சூரியனாகிய ஆண்டவராக இயேசு அன்ற யோசுவாவுக்கு சொன்னது போல இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோதரம், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் எத்தனை நாட்கள் எவ்வளவு காலம் இருந்தாலும் ஆண்டுடைய மாறாத மகிமையான வல்லமை யோசுவாவோடு கூட இருந்தது போல இந்த நாளிலே இந்த மாதம் முழுவதும் 9வது மாதத்தில் 9 கனிகளையும் கொடுத்து சோதரம், சந்தோஷம், சமாதானம், நற்குணம், நீடிய சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, உங்களை அலங்கரிக்க போகிறார், உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நான் என்ன செய்வதென்று இந்த 1வது மாதத்தில் 8 மாதம் முடிஞ்சிருச்சு, 9வது மாதம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் கலங்கிட்டு இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் பரிசுத்தத்தினாலும் நீதியினாலும் உன்னை நடத்தும்படி உன் வழிகளெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வழிகளெல்லாம் என்னோடு கூட இயேசு வருகிறார், நான் போகிற இடத்துல இயேசு இருக்கிறார், என்னை விட்டு எப்போது விலகாத ஆண்டவர், மகிமையான ஆண்டவர், மாறாத நேசர், மகிமையான தேவன் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து உங்களை ஆஸ்வதிக்கும்படி இந்த 9வது மாதத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே எனக்கு கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நீங்கள் தொடங்குங்க. உங்கள் வழிகளெல்லாம் உங்கள் தேவனாய கர்த்தரை நினைத்து முழு இருதயத்தோடும் உங்கள் முழு பலத்தோடும் உங்கள் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூறும் பொழுது எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, கூட இருந்து சோதரம், கூட யார் இருக்காங்க இல்லையோ உங்கள் பிள்ளைகளோடு கூட உங்கள் குடும்பத்தோடு கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து பலத்த கிரைகளை செய்யும்படியாக அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது. உங்கள் வழிகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில இயேசுவுக்கு வழியை ஒப்புவிக்கும் பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஞானமில்லாத நேரத்தில் ஞானமாய் நடத்தும்படி, பாதுகாப்பு நேரத்தில் பாதுகாப்பை கொடுத்து நடத்தும்படி இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசை பிறகு யோசுவாவை அதை வழிநடத்தினது போல இந்த 9வது மாதத்தில் எப்படி 8 மாதம் கடந்து முடிஞ்சு 9ஆம் மாதம் வந்துட்டீங்க. 9ஆம் மாதத்தை என்ன செய்வதுன்றது கேட்காதீங்க. ஆழத்தையும் பூமியும் அண்ட சராசரி உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்குரைக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம்.
பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல அந்த 1ஆம் தேதிக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பிள்ளைகள் எந்தெந்த கலக்கத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில், பிசினஸ்ல, குடும்பத்தில் ஆண்டவரே, சரீரத்தில் தேவனுடைய பலத்த கரம் இந்த புதிய நாளிலே வந்து இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உபாகம் 28:14 உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை காணும்படி செய்வீராக. சுகித்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதா என்று சொன்னீங்களே. இன்றைக்கு பலத்தோடு கூட இந்த நாளை தொடங்க உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.